திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 922, அதிகாரம் கல்லுண்ணாமை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஏற்பட்ட போது தேவர்களுடைய அறிவு ஆயுதமாக இருந்தவர் பிரகஸ்பதி, அசுரர்களின் அறிவு பலமாக இருந்தவர் சுக்கிராச்சாரியார். போரில் அசுரர்கள் இறந்தபோது அவர்களை சுக்கிராச்சாரியார் தனது சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர் பெறச் செய்தார். இதனால் தேவர்கள் பலவீனமடைந்தார்கள். பிரகஸ்பதியின் மகன் கசன் என்பவரை சஞ்சீவி மந்திரத்தை கற்று வருவதற்கு சுக்கிராச்சாரியரிடம் அனுப்பினார்கள். அதன்படி கசன் சுக்கிராச்சாரியிடம் வந்து அவருடைய பசுக்கூட்டத்தை மேய்த்து வந்தார். கசனுடைய நோக்கத்தை அறிந்த அசுரர்கள் அவனை கொன்றனர். அதை அறிந்த சுக்கிராச்சாரியரின் மகள் தேவயானி தனது தந்தையிடம் சென்று முறையிட அவர் தனது சஞ்சீவி மந்திரத்தால் கசனை உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பித்ததும் அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கசனை கொன்றுவிட சுக்கிராச்சாரியார் அவரை உயிர்ப்பித்துக் கொண்டே இருந்தார். அதனால் கசனை காப்பாற்ற முடியாதவாறு அவனை கொன்று சாம்பலாக்கி எடுத்து வந்தனர் அசுரர்கள். சுக்கிராச்சாரியாருக்கு விருந்து வைப்பதாக கூறி அந்த சாம்பலை மதுவில் கலந்து அவருக்கு கொடுத்தனர். சுக்கிராச்சாரியார் மதுவை குடித்ததும் மயக்க நிலைக்கு சென்றார். பசுக்கூட்டத்தை மேய்க்கச் சென்ற கசன் வராததால் தேவயானி தந்தையிடம் வழக்கம் போல் கேட்டார். கசனே, உயிர் பெற்று வா என்று சுக்கிராச்சாரியார் மந்திரம் கூறினார். ஐயா, நான் தங்கள் வயிற்றில் இருக்கிறேன், நான் எப்படி வர முடியும் என்று கசன் கேட்டபோதுதான் சுக்கிராச்சாரியார் மிகவும் அதிர்ந்து போனார். உலகின் மிகச்சிறந்த மகானும் அளவற்ற மகிமை உடையவனுமாகிய என்னை கூட மது ஏமாற்றிவிட்டது. மதுவின் ஆசையை ஆயுதமாக்கி என் வயிற்றில் உன்னை புதைக்கும் கல்லறையாக்கி அரக்கர்கள் என்னை வஞ்சித்து விட்டனர். மது எத்தகைய கொடுமையானது என்பதை புவியோர் அறிந்து கொள்ள என் வாழ்க்கை ஒரு பாடமாக அமையும். மது உண்டவனிடமிருந்து தர்மமும் விலகி போகும் என்றார். பிறகு வயிற்றில் இருந்த கசனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக் கொடுத்ததும் கசன் சுக்கிராச்சாரியார் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தான். பிறகு அந்த சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் கசன் சுக்கிராச்சாரியாரை உயிர் பெற்றான். அறிவை மயக்கும் கல்லை அறிவுடையோர் உண்ணுதல் கூடாது. நல்லோரால் மதிக்கப்படுதலை விரும்பாதவர வேண்டுமென்றால் உண்ணலாம் என்பதை உண்ணற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மதுவில் மயங்கினால் தாழ்வு, மதுவை மறுத்தலே உயர்வு.